ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் வந்து கோவிலுக்கு போயிருந்தாங்க. அதை வந்து குட்டி மீன்லாக்கா பார்க்கலாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தியிருந்தோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதில் வந்து பார்க் இருந்துச்சுங்க. டீ குடிச்சிட்டு ஒன்று குழந்தைங்க வந்து அங்கே போய் விளையாண்டுட்டு போகலான்னு சொன்னதுனால அங்கே போயிருந்தேங்க. வியூ வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5 o'clock இருக்குங்க. ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 6 மணி போல் வந்து கடலுக்கு போயிருந்தேங்க. அங்கே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ள வந்து 22 கிணறு இருக்குதுங்க. அந்த 22 கிணத்துல வந்து குளிக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்க. உள்ளேயும் வந்து 22 கிணத்துலையும் குளிச்சாச்சுங்க. குளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டப்பா வந்து வாங்கிட்டு போக சொல்லியிருந்தாங்க. ஒரு டப்பா வாங்கிட்டு போயிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 22 கிணத்தோட தண்ணியும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதையும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருந்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இருந்துச்சுங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா பௌர்ணமி ப்ளஸ் ஆருத்ரா தரிசனம்ன்றீங்களா, அன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இது வந்து நம்ம ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. இந்த இடத்துல வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க கோவிலுக்குள்ளே போனோம். கோவிலுக்குள்ளே போனோம்னா கோவில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ராமர் சீதா சிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராவணன் பூஜை பண்ணாங்க இல்லைங்களா, அந்த லிங்கம் இன்னும் நிறைய இருந்துச்சுங்க. ஸ்படிங்க லிங்கம் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எடுக்கலைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர், இது பார்த்திங்கன்னா 4 அடி தண்ணிக்குள்ளேயும் 4 அடி மேலேயும் இருக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கேயும் சாமி கும்பிட்டு இது பார்த்திங்கன்னா பள்ளிக்கொண்ட பெருமாள் நல்லா படுத்த மாதிரி இருந்துச்சுங்க. அதையும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ளே நிறையா சாமி இருந்துச்சுங்க. எல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே சின்ன சின்ன வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. இது பார்த்திங்கன்னா நடராஜர் கோவிலுங்க. இங்கே வந்து ஆருத்ரா தரிசனங்கிறதுனால சிறப்பாக வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா பாதாஞ்சல் முனிவர் வந்து சீவ ஜமாதி இருந்துச்சுங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க. இது இங்கே பாருங்கள் பாம்பன் பாலம். இங்கே பாருங்கள் ட்ரெயின் வந்து போயிட்டுருக்குதுங்க. கீழே இறங்கி வீடியோ எடுக்கலான்னா போலீஸ் இருந்துட்டு கீழே இறங்கவே விடலைங்க. அப்படியே காரில் போகும்போதே வந்து வீடியோ எடுத்திருந்தோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இருந்தாலும் கீழே இறங்கி எடுத்திருந்தா நல்லா பார்த்துருக்கலாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்கள் வானமும் கடலும் வந்து ரொம்ப பக்கத்துலேயே அப்படியே ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா புளி சாப்பாடும் சப்பாத்தியும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதில் வந்து சாப்பிட்டுட்டு இது பார்த்திங்கன்னா மதுரை ஏர்போர்ட்டுங்க. போகிற வழிதாங்க. பக்கத்துலேயே நின்று வந்து பார்த்தேங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கிட்ட பார்க்குறது. ரொம்ப தலைக்கு மேலேயே போச்சுங்க. ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு வரதுக்கு 9:30 போல் ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.